வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அமெரிக்காவிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ட்ரேட் வார் பார்த்தோம்னாக்க ஒரு அன்சர்டனிட்டி, அதாவது ஒரு நிறையற்ற தன்மையை சந்தைகளில் கொடுத்துருக்கு. அதனால நிறைய பேருக்கு ரீதிங்கிங் ஆஃப் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பங்குச்சந்தையில் முதலீடு செய்யணுமா, இல்லை பங்குச்சந்தையில் இருக்கிறதெல்லாம் எடுத்துன்னு ஓடி போயிடணுமா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி தான் இன்றைய தினம் பேச போகிறோம். மெயினாக பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாகவே டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயத்தை கூறி சந்தைகளில் வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனை ஏற்படுத்திட்டாரு. கடைசியாக அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, 90 நாளைக்கு பாஸ் பண்ணியிருக்காரு. அந்த 90 நாள் பாஸ் பண்ணினதில் சைனாவை தவிர பாக்கி எல்லா கண்ட்ரிக்கும் அந்த இதை வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. அதனால இந்தியாவுக்கு வந்து இது ஒரு சாதகமான விஷயம் என்று சொல்லலாம். இரண்டாவது பார்த்தோம்னா சைனாவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 145%, 125%லேருந்து 145%ஆக ஸோ ஏற்றியுள்ளார்கள். அதுபோல் சைனாவும் ரிட்டாலியேட் பண்ணி அவங்களும் ஏற்றிருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னா ட்ரம்ப் வந்து சைனாவை வந்து ஒரு மீட்டிங், ஒரு டிஸ்கஷன், நெகோசியேஷன், அதாவது ட்ரேட் வார் நெகோசியேஷனுக்காக அக்ரிமெண்ட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஆனால் சைனா வந்து அதை மதிக்கவே இல்லை. ஸோ இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கனாக்க, இந்த ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் தி கம்ப்ளீட் இதில் வந்து ட்ரம்ப் வந்து நான் வந்து என்னால் வந்து எல்லாம் பண்ணிட முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எக்கானமியில் ரிசெஷன் ஃபியரை உண்டாகக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வங்கிகள் மற்றும் நம்ம இங்கே இருக்கிற மாதிரி ரிசர்வ் பேங்க் மாதிரி இங்கே ஃபெடரல் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருமே ஒரு மாதிரியான ஒரு விஷயங்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது ரிசெஷன் இஸ் கோயிங் டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற விஷயத்தையும் கூறியுள்ளார்கள். இரண்டாவது பார்த்தோம்னா அமெரிக்காவுடைய பாண்ட்ஸ், ஜப்பான் ஆகட்டும் சரி, சைனாவாகட்டும் சரி, யூரோப் ஆகட்டும் சரி, கணிசமான பாண்ட்ஸை வச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த ட்ரேட் நெகோசியேஷன் சரியா இல்லைன்னா அந்த பாண்டை விற்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்களேன், அது மூலியமாக நெருக்கடி வரும். அப்படி நெருக்கடி வரும் பொழுது டைரக்டாக என்ன பண்ணுவார், அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களெல்லாம் முதலீடு செய்ய சொல்லுவார். அவங்க எப்போ முதலீடு செய்வாங்க, ரெசெக்ஷன் இல்லாமல் கண்ட்ரி வந்து ஒரு பெட்டராக இருக்கும்போது தான் முதலீடு செய்வாங்க, இல்லைன்னா அவங்களும் பண்ண மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இப்போ அமெரிக்காவை பொறுத்தவரையிலையும் 4 விதத்துலேயும் அவங்களுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் இருந்து கொண்டு இருக்கிறது. மறுபுறம் இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தோன்னா நம்மளுடைய அமெரிக்காவுடைய எக்ஸ்போர்ட்ஸை வந்து குறைத்து மற்ற நாடுகளுக்கு எப்படி மாற்ற முடியும் என்ற மாற்று கருத்தும் பெரிய அளவில் நம்ம இந்தியாவிலே போய்கொண்டிருக்கிறது. அதுதான் இது என்ன சொல்லுவோம்னாக்க ஷிஃப்ட் ஆஃப் பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுபடி பார்த்தோம்னா சைனாவும் இந்தியாவுடன் கைகோர்த்து கொண்டு வேறு விதமான விஷயங்களை ஏற்படுத்தக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் நம்மளுடைய இந்த எக்கனாமிக் ஃப்ராக்மெண்டேஷனில் வந்து பார்க்கும் பொழுது இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு யூஎஸ் மேலே ஒரு ரொம்ப அபரிமிதமான ஒரு பெட்டை வச்சுட்டு இருக்காங்க. யூஎஸ் வந்து இப்படி திரும்பிடும், அதனால் வி கேன் ஸ்டார்ட் ஸ்லோலி பையிங் இன், அப்படி ஒரு அன்சர்டனிட்டிலேருந்து மாறலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த மானிட்டரி பாலிசி அண்ட் அதர் ஸ்ட்ராங் டாலர் அந்த இன்புட்டை வைத்து பார்க்கும் பொழுது யூஎஸ் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 20%க்கு மேலே மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் எரோடாக இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் அமெரிக்க சந்தைகளில் வந்து முதலீடு செய்வதை குறைத்து கொள்வது நல்லது என்பதை நிறைய முதலீட்டாளர்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தோன்னா நமக்கு வந்து இது ஒரு சாதகமான நேரம் என்றே சொல்லலாம். ஸோ நம்மளுடைய நிஃப்டி பிஇ வந்து 29-30 இருக்கும்போது முதலீடு செய்தவங்க இன்னைக்கு நிஃப்டி பிஇ பார்த்தீங்கன்னாக்கா 15-16 இருக்கும்போது முதலீடு செய்வதிலே தவறு கிடையாது. இரண்டாவது இதே சமயத்தில் முதலீடு செய்யும் பொழுதுதான் உங்களுடைய முதலீடு வேகமாக ஒரு நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய, ஒரு வருஷத்தில் 6 மாதத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். ஸோ அதனால் நண்பர்களே, ஸோ இந்தியாவை பொறுத்தவரை நமக்கு பார்த்தீங்கன்னாக்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வரக்கூடிய ஃபண்ட்ஸும் வந்து ரொம்ப பெரிய அளவில் குறையலை, அதுலேயும் வந்து நல்ல அமௌண்ட் தான் வந்துட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் வரக்கூடிய Q4 ரிசல்ட்ஸ் எல்லாமே நன்கு இருக்கும் என்று கூறியிருப்பதனால இந்திய சந்தைகள் வந்து ஒரு கார்னர் டு கார்னர் பார்க்கும் பொழுது ஸ்லோவாக ஸ்ட்ரெங்தன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால
ஸ்டாக் செலக்டிவா செக்டர் ஸ்பெசிஃபிக்கா உண்டான விஷயங்கள் சந்தைகளில் இருக்கக்கூடும் என்பதிலே எந்த அளவும் ஐயமில்லை. மேலும் நாளைய தினம் நம்முடைய சிறப்பு பதிவிலே வேறு சில விஷயங்களை பேச இருக்கிறோம். இணைந்து இருங்கள். நன்றி, வணக்கம்.